போதையில்லா தமிழகத்தை உருவாக்கும்னு விளம்பரம் பண்றதும் அவங்க தானே. ஏதாவது கொண்டு அடிச்சிடும், அசிங்கம் பேசுறோம். அப்ப நான் இப்பெல்லாம் பேசக்கூடாது. நீட்டு ஒழிச்சா ராஜா. ஐயா சின்ன வாங்க. ஐயா சின்ன இலவசம் கொஞ்சம் இப்போ சேப்பாங்க சேர்க்கிறா இங்க வாங்க. நீட்டு நாச்சு ஒரு ரகசியம் வச்சிருந்தீங்க சொல்லு, இப்போ சொல்லுங்க. இது ஊடகம் போயிட்டு இருக்கு, சொல்லுங்க. சொல்ல முடியுமா? அப்புறம் என்ன சொன்னீங்க? முதல் கையெழுத்து நீட் எதிர்ப்பு முடிச்சாப்பா. அப்ப உங்க செங்கல் இளைய தலைமுறை என்ன அப்பான்னு அழைக்கிறத கேட்கிறப்பவே ரொம்ப ஆனந்தமா இருக்கு. இவர் சொல்றாருங்க, என்ன எல்லாம் அப்பா என்று சொல்லும் போது அப்படியே மனம் அப்படியே. இவ்வளவு ஒரு தெளிவான கொள்கையில பயணிக்கிறதா சொல்றீங்க. அப்படி இருந்துமே நிறைய ஆட்கள் வந்து உங்களோட கட்சியில இருந்து வெளியேறிட்டே இருக்காங்க. மகிழ்ச்சி தங்கச்சி மகிழ்ச்சி பாப்பா, ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த கேள்வி வந்து கேட்க மாட்டேங்கிறான்ப்பா. நான் போற ஊடகம்லாம் பாக்குறேன், இந்த கேள்வி கேட்க மாட்டேங்கிறான். வீரலட்சுமி தமிழர் முன்னேற்ற படை அப்படிலாம் இல்லாம அந்த படையில யாரு இருக்கா? இல்ல அவங்களுடைய கட்சி அது படையெல்லாம் சும்மா படை, இந்த புரண்டிகிற படை. இவன் அப்பா போட்டிருக்காமடா சாமிட்டு நம்ம ஒதுங்க வேண்டியிருக்கு. அப்பா போடா வம்புள் பண்ணா இப்படி ஆக்கிட்டாரு. ஆக்குறாரு திராவிட மாடல். இதையும் தாண்டி ஒரு பொம்பளை பிள்ளை முழுசா வந்து டாஸ்மாக்ல சாதத்தை குடிச்சிட்டு சாவறதுக்கு இந்த சாவுக்கு யார் பொறுப்பேற்கணும்? அப்ப நாடு எங்க போயிட்டு இருக்கு? ஒரு நிலைப்பாடு என்ன? போதையில்லா தமிழகத்தை உருவாக்கும்னு விளம்பரம் பண்றதும் அவங்க தானே. ஏதாவது கொண்டு அடிச்சிடும், அசிங்கம் பேசுறோம். அப்ப நான் இப்பெல்லாம் பேசக்கூடாது. யார் பண்ணி பண்ணா இவங்க பண்ணாங்களா? ஊடகங்கள்ல விளம்பரம் போடுறாங்க. போதையில்லா தமிழ் விளம்பரம் போட்ட காசு அரிசி வாங்கி போடுறான்னு சொல்றேன் நானு. இப்ப வார அண்ணாமலை மட்டத்துல வந்து இந்த அறிவாளி வரைக்கும் போட்டுருக்கான், கொடியை போட்டுருக்கான். எதுக்கு போட்டுருக்கான்? இந்த கொடி கட்டுற காசுலாம் மக்கள் அரிசி வாங்கி கொடு. இந்த இவன் பாருங்க, இவன் கொடுத்த வாக்குறுதி ஒண்ணுமே நிறைவேற்றல. 99% நிறைவேற்றிருக்கேன்னு சொல்றாங்க. அவங்களுக்கு மக்களுக்கு இல்ல, 99 100க்கு 100% நிறைவேற்றாரு. யாருக்கு? அந்த அமைச்சர் பெருமக்களுக்கும் அவங்களுக்கும். மக்கள் வச்சிருக்கானா? மக்கள் கேட்டு என்ன கொடுத்துருக்க? நீட்டு ஒழிச்சா ராஜா. ஐயா சின்ன வாங்க. ஐயா சின்ன இலவசம் கொஞ்சம் இப்போ சேப்பாங்க சேர்க்கிறா இங்க வாங்க. நீட்டு நாச்சு ஒரு ரகசியம் வச்சிருந்தீங்க சொல்லு, இப்போ சொல்லுங்க. இது ஊடகம் போயிட்டு இருக்கு, சொல்லுங்க. சொல்ல முடியுமா? அப்புறம் என்ன சொன்னீங்க? எங்க அப்பா ஆட்சியில முதல் கையெழுத்து நீட் எதிர்ப்பு முடிச்சாப்பா. அப்ப உங்க செங்கல் லைனா வரும். ஒண்ணு இல்ல, சொல்லிக்கிட்டே இருப்போம். நீ கையால் ஆவாத அரசு, இந்த நாட்டில இருந்து அப்புறப்படுத்த வேண்டிய அரசு உங்க அரசு, திராவிட மாடல் அரசு. மாடல் தானங்க இது. இப்ப என்ன தமிழக அரசு இல்லைங்க, மாடல் அரசு. மாடல். இப்ப சட்டி போடுறேன், இங்க பாருங்க, இந்த சட்டி பீத்துக்கலாம். இது மாடல். இது ஒரு மாடலுங்க. இது அரசே கிடையாது. சுத்தம் இது அரசா? இவர் சொல்றாருங்க, என்ன எல்லாம் அப்பா என்று சொல்லும் போது அப்படியே மனம் அப்படியே. வானா ஓரளவு தான் நாங்க போயிட்டு இருப்போம். ரொம்ப எல்லாம் போட்டீங்கன்னு வச்சுக்க. நீ யாருக்கு அப்பா? ஞானசேகரனுக்கு அப்பா. அண்ணா யூனிவர்சிட்டியில வந்து ஆளு போனா மத்தியா யாரு சாரு? அவங்க அப்பா. நீ எங்களுக்கு அப்பான்ற ஒன்னு அப்பா எங்க பண்ண கூப்பிடுறது? மாமான கூடவா? என்ன விளையாடுறீங்க தமிழ்நாட்டுல? அப்பா நடு சித்தப்பா என்ன கேவலம் இது? இது நீ சொல்ல எந்த ஒரு அப்பனாவது தமிழ்நாட்டுல சாராயத்தை காய்ச்சி மக்கள் கொடுப்பானா? மகன் கொடுப்பானா? அப்ப எங்க அப்பா சாராயம் நல்லா கொடுத்தாருப்பா, டாஸ்மார்க்ல வீரலாம் விடுறாருப்பா. இல்ல அம்மையார் ஜெயலலிதாவை நம்ம எப்படி அம்மா அண்ணமோ அந்த மாதிரி ஸ்டாலின் அவர்கள் அப்பா அண்ணனும் அப்படின்றதுக்கான ஒரு தந்திரம் இது அப்படின்னு சொல்லப்படுதுங்களே. என்ன தந்திரம்? அது அப்பாக்கான தந்திரம். நம்ம அம்மா மாதிரி இவங்க அப்பா பாத்தீங்களா? இப்ப நீங்களே சொல்றீங்களா? அப்ப தமிழ்நாட்டை இந்த மண்ணை நேசிக்கிற ஒருத்தன் ஆண்டு இருந்தாக்க அந்த பாசம் தெரிஞ்சிருக்கும். எந்த பாசம்? அப்பா உறவின் எவ்வளவு முக்கியமானது, தாய் உறவு எவ்வளவு முக்கியமானது. பாத்தீங்களா? இப்ப போறவன வரணும் அப்பான்னா இது எங்க நான் போய் சொல்றதா இருக்கும்? கோவம் வருதா இல்லையாங்க? இதெல்லாம் போங்க, ஓர போங்க. உங்க அப்பா இப்ப சொல்லுங்க, வரங்க சொல்லுங்க. நாங்கெல்லாம் இங்க சீமான் தம்பிங்க நன்னா, நாங்க தெளிவா நாங்க ஒரு பாதையில போயிட்டு இருக்கோம். எங்களுக்கு இந்த மண்ணு முக்கியமுங்க. எல்லாமே கேட்கறாங்க, நீங்க என்ன எம்எல்ஏ ஆகல, எம்பி ஆகல, ஆனா எல்லாத்துக்குமே குரல் கொடுத்துட்டு இருக்கீங்களா, பரபரப்பா போயிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்க. நான் எம்எல்ஏ வந்த போலிடாம நாங்க 2 சீட்டுக்கு எம்எல்ஏ வந்தாலா? மண்ணை மீட்கணும்ப்பா, மண்ணு எங்களுதுப்பா, அதிகாரத்தை மீட்கணும்ப்பான்னு சொன்னா ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? இவ்வளவு ஒரு தெளிவா 5 சீட்டுக்கு போனா அவங்க அண்ணதிமுக போயிருக்கலாமே, 30 சீட்டு கொடுத்துருப்பானே. இவ்வளவு ஒரு தெளிவான கொள்கையில பயணிக்கிறதா சொல்றீங்க.
அப்படி இருந்துமே நிறைய ஆட்கள் வந்து உங்களோட கட்சியில இருந்து வெளியேறிட்டே இருக்காங்க. இருந்தா ஏன் மகிழ்ச்சி மகிழ்ச்சி தங்கச்சி மகிழ்ச்சி. பாப்பா ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த கேள்வி வந்து கேட்கவே மாட்டேங்கிறான்ப்பா. நான் போற ஊடகம்லாம் பாக்குறேன், இந்த கேள்வி கேட்க மாட்டேங்கிறான். இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இந்த இப்படி கொஞ்சம் திருப்பி பாருங்க. நீங்க ஒரு ஊடகவியாளர், நெறியாளர், நீங்க நல்ல கேள்வி வச்சீங்க. சொல்லணும்னு ஆசைப்பட்டு தான் மறந்து போயிடுறேன் டக்குன்னு. இப்படி சொன்னதானே சொல்ல முடியும். இதுல என்னன்னா, நாம் தமிழ் கட்சி கூடாரம் காலி வந்ததா, அட்டைப்படம் வந்தது. ஒரு முதல் பத்திரிகையில் போட்டாங்க. அப்புறம் நாம் தமிழ் கட்சியிலிருந்து கூண்டோடு வெளியேற்றம். அப்புறம் இப்ப திமுகவுக்கு போனது, நாம் தமிழ் கட்சியிலிருந்து 3000 பேர் வெளியே போறாங்க. இது ஒரு செய்தி. அப்ப நாம பாக்குறோம், இது என்னப்பா, நம்ம நாம் தமிழ் கட்சியா இல்ல வேற நாம் தமிழ் கட்சியா இருக்குமோ? நம்ம நாம் தமிழ், எனக்கு அண்ணனை தெரியும், அண்ணன் தெரியும், அவன் எவனும் தெரியல. அதான் இப்ப காமெடிங்க. இப்ப வெளியே போனாங்கல்ல, ஐயா வெற்றிக்குமரம் முகம் தெரிஞ்ச ஆளுங்க, ஜெகதீஷ் பாண்டிய முகம் தெரிஞ்ச ஆளுங்க, தங்கச்சி காளியம்மெல்லாம் முகம் தெரிஞ்ச ஆளுங்க, நான் ஒத்துக்கிறேங்க. வெளியே போறாங்க. இப்ப நான் இருக்கிறேன், இங்க பேசுறேன், ஊடகத்துல பேசுறேன், எனக்கு வெளிச்சம் வருது. இப்ப நீங்களே அழைக்கிறீங்க. இப்ப நிறைய ஊடகத்துல இருந்து தங்கச்சிங்களும் அழைக்கிறாங்க. ஐயா உங்க கருத்து நல்லா தெளிவா சொல்றீங்க, நமக்கும் சொல்லிவிட்டு போங்க ஐயா அப்படின்னு கூப்பிடுறாங்க. அப்ப நம்ம சொல்லிட்டு போறோம். இந்த 3000 பேரு, 7000 பேரு, 10,000 பேர்லாம் யாரா இருப்பான்? சரி, அப்படியே என் கட்சி இருந்து வரான்னு வச்சுக்கோ. நாம் தமிழ் கட்சி வந்து பெரிய கூட்டமா 10,000 பேரா போறாங்க. அப்ப யாரு பெரிய கட்சி? திமுக, நாம் தமிழ் கட்சா? என் கட்சி இருந்தா உனக்கு ஆள் தேவைப்படுது. உன் கட்சியில இருந்து ஒரு லூசு கிறுக்கு பிக்கல் படம் எனக்கு தேவைப்படல. ஏன்? எப்ப நீ திமுகவுக்கு அதிமுக போட்ட ஓட்டு எனக்கு தீட்டு சொன்னாதீங்க அண்ணன் செய்யுமா, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்ப நீ எப்ப அங்கிருந்து வரையோ என்ன சொல்லுவான்? அங்கேயே போறாச்சா, இங்க தேவையில்ல, இங்க தொண்டர்கள் கிடையாது, இங்க போராளிகள். நாம் தமிழர் கட்சியில தொண்டர்லாம் கிடையாதுங்க, எல்லாம் போராளி தான். இவரே வந்து நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பு. நான் சொல்லி முடிச்சிடறேன். அப்ப நாங்க தான் பெரிய கட்சியா இருக்கிறோம். அது போல நான் சொன்ன பார்த்தீங்களா, அந்த 100 யூடியூபர்ஸ் அவங்க வேலை. இங்க பக்கத்துல ஒரு தம்பி இருக்கான், ராஜீவ் காந்தி அவன் பேரு. திமுக வந்து முதன்மையா இருப்பான், ஒரு வழக்கறிஞர். அவன் படிச்சு வந்தானா வழக்கறிஞர் எப்படின்னு தெரியல. என்ன நம்ம கூட தான் கடந்தான். அப்ப அண்ணன் கூட சாப்பிட்டு எல்லாம் பழைய கிழக்கு நல்லா முக வெளிச்சம் ஆயிட்டு ஊடகமெல்லாம் பேசிட்டு ரொம்ப சிறப்பா வந்தான். டக்குன்னு பார்த்தான், ரைட்டு அமௌண்ட் தேவைப்படுது. இப்ப நாமளும் வீடு வாங்கணும், நாமளும் காரை வாங்கணும், நாமளும் ஆகா ஓகணும் பேச என்ன பண்ண முடியும்? அப்படி டைவெட்டு துரோகத்தை செஞ்சான். இது நம்ம கூட இருந்து எந்த திராவிடத்தை வீழ்த்த வந்தோமோ அதை தூக்கி போட்டு காசுக்கும் பணத்துக்கும் போயிட்டான். அப்ப அவன் என்ன பண்ணுவான்? அங்க போயிட்டு மதிப்பு இருக்காது. திமுக போயிட்டாங்க, அப்படியே வாங்க ராஜா, அப்படியே எம்பி ஆகி சொல்லுவானா? நீ என்ன ஒரு ஆள் மட்டும் வந்துட்டு சும்மா தொல்லை பண்ற? ஐயா நான் வரல ஐயா, நான் இங்க இருந்து ஊக்கு போட்டு இழுத்துட்டு இருக்கேன். எனக்கு சிஞ்சா போட்ட போயிருக்கேன்ல, அப்படியே கூப்பிடுறேன். நான் 3 பேரை கூப்பிட்டா நீ 30 பேரை காமிச்சு விட்டுரு. அந்த 30 பேர் ஊருக்குள்ள போட்டா ஒரு 300 பேரை காமிச்சு விட்டுருங்க. எல்லாத்துக்கும் பணத்தை கொடுத்துருவோம், கும்பலா காட்டிட்டுருவோம். இப்போ 300 பேர் 3000 பேர் காமிச்சு விடலாம். நம்ம கட்சியில இருந்து இந்த 3000 பேர்ல நம்பாட்டி போங்க 32 பேர் போயிருக்கான். அது யாரு? அவனுடைய அடி வடிகள் எல்லாமே. இதுக்கு முக்கிய காரணம் ராஜீவ்காந்தி அவர்கள் தான் அப்படின்னு சொல்றீங்களா? அந்த நிகழ்வுக்கு அது போலதான் பணத்தை காட்டி கூப்பிடுறான். உங்களுக்கு அலுவலகம் போட்டு தரேன். அது சீமான் திட்டினா ரேட்டு ஜாஸ்தி. இப்ப இந்த கட்சியில இருந்து அங்க போயிட்டு நான் கட்சியோட போறேங்க, போக வேண்டியதானே? ஊரை போய் ஆடு மாடு மேய்க்கலாம், ஒரு வேலை செய்யலாம், வெட்டி செய்யலாம், இல்லை சென்னையில் ஏதாவது டீ கடை, உனக்கு என்ன ஆலோசனை செஞ்சுட்டு போனதுனே? எதுக்கு நீ ஒரு பிரஸ் கொடுக்குற? நான் அண்ணனோடு இருந்தேன், அண்ணன் என்னை மதிக்கவில்லை. என்ன அண்ணன் சிஎம் 5 வருஷத்துக்கு ஒன்று மதிக்கணும்? நீ பெரிய பிரச்சனை, சின்ன பிரச்சனை இல்லைன்னா எல்லா பேரும் சொல்றதான். இல்ல என் பேச்சு அண்ணன் கேட்கறது இல்ல, ஓன் பேச்சு கேட்க வந்துடும் அண்ணன். அவர் மிகப்பெரிய ஒரு கனவோடு போயிட்டு இருக்காரு, வெறி கொண்டு போயிட்டு இருக்காரு. அப்படி குறுக்க ஓடுற அவரு நம்ம அண்ணங்க, கூட பிறந்தவருங்க, உடன் பிறந்தாருங்க, மிகப்பெரிய ஒரு கனவோட போய்கிட்டு இருக்காருங்க. அதுல போய் குறுக்க இந்த பிக்காலி போயிலுங்க. அதால அண்ணன் சொன்னாரு, இது இளையதிர்காலம் பார்த்திருப்பீங்க, அது கலை உதிர்காலம். ஆமா, அது கலை உதிர்காலம். அப்புறம் போல என்ன பண்ண முடியும்? குறுக்கு போய் மறிச்சுட்டு வேணாப்பா இருப்பா, இல்ல பேச்ச கேட்கல அப்படின்ற இன்னொரு விஷயத்தை தாண்டி அவரோட பேசுற அந்த பேச்சுக்களே முரணா இருக்கு. ஒரு இடத்துல ஒரு மாதிரி பேசுறாரு, இன்னொரு இடத்துல இன்னொரு மாதிரி பேசுறாரு. அந்த பேச்சு பிடிக்கல அப்படின்னு சொல்றாங்க. நீங்க சொல்லுங்க, என்ன முரண் இருக்கு? எந்த பேச்ச முரண் சொல்லுங்க பாப்போம். இப்போ விஜயலட்சுமி இஷ்யூல எடுத்துக்கிட்டா கூட, முதல்ல வந்து விஜயலட்சுமினா யாருன்னே தெரியாது. ஒரு நிமிஷம் இருங்க. இப்ப நீங்க சொன்னது அந்த காலகட்டம் பார்க்கணும்.
அண்ணன் விஜயலட்சுமி வேணாம்னு சொல்லி போறாருன்னா கடந்து போறார். வேண்டாம்ப்பா, ஒரு பொம்பளை பிள்ளைய போயிட்டு அசிங்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறதா, அது ஒரு கண்ணியம். அது நீங்க புரிஞ்சுக்கல. நீங்க தொடர்ச்சியா 12 வருஷமா இல்ல, அது அவருக்கு கண்ணியம். ஆனா அந்த பெண்மணிக்கு பார்க்கும்பொழுது ஒரு தவறான குற்றச்சாட்டை நோக்கி போராடுற ஒரு பெண்ணை எல்லா சமூகமும் தவறாதான் பார்ப்பாங்க. சோ அவருக்கு கண்ணியமா இருந்தாலும் அந்த பெண்ணுக்கு அது கண்ணிய குறைவு தானே ஏற்படுத்துது. தங்கச்சி, நீ அப்படி பாக்க தங்கச்சி, இப்படி பாருங்களேன். ஒரு மனுஷன் 12 வருஷமா கடந்து போறாரு, ஏன் போறாரு? இந்த ஊடகம் அவர் விடுதல. விஜயலட்சுமி, விஜயலட்சுமி, என்ன விஜயலட்சுமி? இப்ப சொல்ற அந்த வார்த்தை, நாங்க உறவுல இருந்தோம், ஒரு கருத்து வேறுபாட்டால நாங்க பிரிஞ்சுட்டோம், இந்த வார்த்தை அப்பயே சொல்லியிருந்தா அந்த பெண் மீதான ஒரு தவறான பார்வை ஏற்பட்டிருக்காது. அப்பவே சொல்லி ஊடகத்துல சொல்ல வேண்டிய அவசியம் தம்பி. தங்கச்சி, ஒரு ஊடகத்தை கூப்பிட்டுக்கிட்டு வாப்பா அப்படியும் கிடையாது. அவங்களுக்கு நேரா போய் அழைச்சி, இங்க வாப்பா, நீ ஒரு பொம்பளை பிள்ளையா இருக்கிற, அசிங்கப்பட்டுக்க வேண்டாம், நாங்க மிகப்பெரிய ஒரு நோக்கத்துல போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் தான் நீதிமன்றம் அந்த வழக்கை வாபஸ் போடுறாங்க. இங்க எங்க விஜயலட்சுமி பிரச்சனை இல்லைங்க, விஜயலட்சுமி பிரச்சனை இல்ல, திமுக தான் பிரச்சனை. தோண்டி தோண்டி விடுறதில்ல. இப்ப இன்னொரு தங்கச்சி இருக்காங்க, அவங்களுக்கு எப்படின்னாக்க கொம்பு முளைச்சா நினைப்பு. கொம்பு முளைக்குமா? ஆம்பளைக்கு மீசு தாங்க முளைக்கும், கொம்பு முளைக்குமா? அந்த பொம்பளை நினைச்சுக்குவா கொம்பு முளைச்சுதா, அது பேர் வீரலட்சுமி. ஆக்சுவலி அவங்க காமாட்சி நாயுடு தான் பேரு. அப்ப பேர் தேவைப்படுதுல்ல, ஒரு எக்ஸ்ட்ரா 2 பில்டப் பண்ணிட்டு அது காமாட்சி அந்த அம்மா வீரலட்சுமி தமிழர் முன்னேற்ற படை அப்படிலாம் இல்லாம அந்த படையில யார் இருக்கா? இல்ல, அவங்களுடைய கட்சி அது படையெல்லாம் சும்மா படை, இந்த புரண்டிகிற படை அப்படித்தான் பாருங்க. அவங்க என்ன பெரிய எதுக்கு பாடு இருக்கு? ஒரு கட்சி என்றால் தமிழகத்தில் நடக்கும் அனைத்து அட்டூழியத்தையும் குறை கொடுங்க. என்ன மண் கலவு போதா, மண் திருடுறானா, மலை வெட்டப்படுதா, இந்த கேரள கழி கொட்டப்படுதா, குரல் கொடுக்கணும். என் மக்கள் கதியோடு கத்துறான் பாருங்க, ஐயோ வீட்டு அடிக்கிறானே திமுக கத்துறாங்க பாருங்க, அப்ப துணையா போய் நிக்கணும். அங்கதான் நீ நிக்கணும், மக்கள் அரசியல் பண்ணணும். நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அப்படியே திமுக வரும், முக்தார் வருவார், திமுக வரும், முக்தார் வருவார், விஜயலட்சுமி வருவார், வீரலட்சுமி வருவார். அப்ப இங்க இருக்கு உங்களுக்கு திமுக ஒரு அஜெண்டா, மாற்றம் முடிச்சுருப்பாங்க. இது முடிஞ்சு போச்சு. இப்போ சுப்ரீம் கோர்ட் தடை விட விதிச்சிருக்கு, நீங்க பார்த்திருப்பீங்க. இதுக்கு மேல எவ்வளவு பேசினா எதை கொண்டு எங்களுக்கே தெரியாது. வழக்கு இருக்கு நீதிமன்றத்தில், நீதியரசர் விசாரிப்பாங்க, நம்ம அதை சொல்லுவோம். அவங்களுக்கு உண்மையிலே நாங்கள் தவறு செஞ்சிருந்தா தண்டனை பெற ரெடியா இருக்கிறோம். என்ன அப்ப நீதியரசருக்கு தெளிவா தெரியும். இப்ப இதை ஊதிய பெருசாக்குறது யாருன்னா இந்த திருட்டு திராவிடம். இதை நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த திராவிடம் இல்லைன்னு சொல்லி அது என்ன அதிமுக ஆட்சியே கூட மாட்டேங்கிறாங்க. நீங்க ஒண்ணுக்கு போறீங்க. எடப்பாடி அம்மா ஸ்டேஜ் இருந்தாக்க அதை பத்தி கண்டுக்கிறது கிடையாது. அவங்களுக்கு தெரியும் அது ஒண்ணுமே இல்லை. சரி போப்பா, அந்த அம்மாக்கு பிடிக்கல, இந்த ஆளு கூட இருந்திருக்காரு, அதுக்கப்புறம் இந்த அம்மா ஆளை மாறிக்கிட்டே இருந்திருக்குது, கேட்டாக்க மாறி பேசிக்கிட்டு இருக்கு. ஒருத்தர் இல்ல 5 பேருன்றாங்க, 6 பேருன்றாங்க. இது ஒரு பொழப்பா? ஒரு பொம்பளை பிள்ளைக்கு பொழப்பா? சொல்லுங்க பாப்போம். அப்ப அவங்களுக்கு தெரியுது, அப்போ கடந்து போறாங்க. சரி போப்பா, இதெல்லாம் ஒரு வழக்குன்ட்டு அப்படி போறாங்க. ஆனா இவன் என்ன பண்றான் பாரு, கிடைச்சிருச்சுடா ஆயுதம். பார்த்துருப்பீங்களே, சீமானை விடாது சூரட்டி இல்ல அவதூறு பரப்பக்கூடாது அப்படின்னு உச்சநீதிமன்றமே உத்தரவு பிறப்பிச்சோமே. இவரு தானே கேட்டிருக்காரு உச்சநீதிமன்றம். ஆனா உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை தள்ளுபடி செய்யுங்க, இந்த முடிச்சு வைங்க, தொடர்ச்சியா இது பேசு பொருள் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு ஐயா தான் அண்ணன் சீமான் தான் கேட்டிருக்காங்க. அது உச்சநீதிமன்றத்தில் போயிருக்கு. இப்ப அதை பற்றி யாரும் பேச வேணாம் சொல்லி இப்ப சொல்லியிருக்காங்க. அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது எங்களுக்கு. இப்போ அந்த மாதிரி கோர்ட்ல ஒரு வழக்கு போயிட்டு இருக்கும்போது அவதூறு பரப்பக்கூடாது அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனாலும் திராவிட இயக்கத்துல இருக்கவங்க இந்த சுவரொட்டி ஓட்டுறது, பாலியல் குற்றவாளி சீமானே அப்படின்னு ஓட்டுறது, அதுக்கான நடவடிக்கை என்ன எடுக்க போறீங்க? இல்ல உங்க கேள்வியில கொஞ்சம் சின்ன திருத்தம், தங்கச்சி கோச்ச கூடாது. இப்ப தந்தை பெரியார் இயக்கம் ஒண்ணு, பெரியார் தந்தை இயக்கம் ஒண்ணு. ஏண்டா அந்த பெரியாரை முன்ன போட்டானா பின்ன போட்டானா எல்லாம் இயக்கம் இருக்குன்றீங்க? சொல்லுங்க பாப்போம். அப்ப யார் நடத்துறா? தந்தையும் இல்லை, பெரியாரும் இல்லை, அங்க ஒரு ஈர வெங்காயமே இல்லை, திமுக நடத்துது. அதுக்கு ஒரு சான்று உங்களுக்கு சொல்றேன் பாருங்களேன். இப்ப தமிழ்நாடு பூரா ஒட்டப்பட்டது பாருங்க, இந்த யூடியூபர்ஸ் சீமானை கண்டித்து சென்னை முழுதும் சூரட்டி ஒட்டப்பட்டதும்பா பார்த்துருப்பீங்க. அதுல ஏன்பா மதுரை வாயில ஒரே ஒரு போஸ்ட் ஓட்டுறீங்க, நெற்குண்டுல ஒரு போஸ்ட், கோயம்பேட்டுல 3 போஸ்ட், கொஞ்சம் மார்க்கெட் 3 போஸ்ட், அண்ணா அறிவாலை சுத்தி ஏன்டா 1000 போஸ்ட் ஓட்டுறீங்க? அயோக்கிய பேல. இப்ப தெரியல உங்களுக்கு? அப்ப ஐயா முதல்வர் சொன்ன வேலையை செஞ்சு விடன்னு காட்டுறாங்க. எங்க சூழல் அடிச்சிருப்பாங்க, அது இதுக்கு 1 லட்சம் கொடுப்பா,
அடிச்சு விடுறா ஒட்டிடுறா. நம்ம முதலமைச்சர் இருக்கோம், அதிகாரமா இருக்கோம், நம்ம என்ன பயப்படுறதா சொல்லிட்டு இருப்பாரு. அப்ப அந்த 1 லட்சம் வாங்குறான் வச்சுக்குவேன், ஊழல் பண்ணிடுறாங்களா? அவன் ஊழல் பெருசாலே தானே அவன் என்ன, அவன் பெரிய பேர் வலிக்க. அப்ப என்ன பண்ண, நீ சூரடி ஒட்டு, எங்க எல்லாத்துலயும் ஒட்டு முடியுமா? எங்க ஒட்டுறான்? அறிவாலை சுத்தி பார்க்கலாம். இந்த அந்த லெப்ட்ல பாருங்க, சந்தில பாருங்க, அவங்க எதிரில் அந்த அந்த கட்டையில பாருங்க, இங்கதான் அதிகமா இருக்கும். இங்க 1000 போஸ்ட் ஓட்டுறான், கோயம்பேட்டில் 3 போஸ்ட் ஓட்டுறான். இதுல ஊழல் தான். இவன் திருட்டு பழுக, பிக்காளி பழுக. இவன் சீமனை கண்டிச்சு ஓட்டலங்க, அந்த ஆள் கொடுத்த காசை வாங்குறதுக்கு வேலை செஞ்சிருக்கான். அதை நான் கூட சொல்லிட்டேன், தம்பிலாம் சொல்லிட்டு இந்த சோட்டெல்லாம் கொஞ்சம் அகட்டுங்கப்பா அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ 90 விழுக்காடு அகட்டாச்சு. அதுலேயே நிறைய காணொலி தங்கச்சிலாம் போய் கிளிக்கிறோம். ஒரு காணொலி வந்து தம்பிங்கெல்லாம் போய் கிளிக்கிறாங்க, அவங்களும் காணொலி எடுத்து போட்டுருக்காங்க. இது ரொம்ப தவறுன்னு சொல்லி கண்டிச்சிருக்காங்க. இப்போ நாங்களும் வந்து என்ன பண்ணுறோம்னா, அது சம்மந்தமாக வந்து நான் வந்து இந்த D1 காவல் ஒரு புகார் கொடுத்துருக்கேன். நான் கொடுத்துருக்குறேன் காவல் இந்த மாதிரிங்க ஒரு தப்பாக வந்து வழக்கு வந்து கோர்ட்டில் இருக்கும்போது இது அண்ணன் நல்ல பேர் கெடுக்கிறதுக்காக இப்படி பண்ணுறாங்க, இது நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லிட்டு அவர் அந்த ஆய்வாளர் ஃபர்ஸ்ட் வாங்கலை. இல்லையா கோர்ட்டில் போய் கொஞ்சம் கொடுங்க. நான் சொன்னேன், முடியும்னா வாங்கிக்க, இல்லை நீ விட்டுரு, நான் நைட்டு போஸ்ட் ஓட்டுறேன், அதையும் என்ன விட்டுரு. எங்கள் D1 தான் நான் நிற்பேன். இப்போ நீங்கள் அண்ணா சிலை வச்சிருக்கீங்களா பெருசாக, இப்போ கருணாநிதி நிற்க வச்சிருக்கீங்களா, ஐயா கருணாநிதி சிலை கீழே ஓட்டும் போஸ்ட் ஓட்டுவேன். எங்களுக்கு என்ன கிடக்குது? என்ன நீங்க திருட்டு பல்கையமா கோவம் வரும்போது, நாங்க தமிழ் தேசிய பல்கை சீமா தம்பி பிரபாகருடைய உறவுங்க நாங்களாம், எங்களுக்கு என்ன கோவம் வரும்? நீ திருட்டு பிக்காய் உங்களுக்கே எம்மா இருக்கும்போது எங்களுக்கு எம்மா இருக்கும்? எவ்வளவு கோவம் வரும்? அதாவது